ஒவ்வொரு காலை நேரமே எல்லாமே ரொம்ப டிவைனா ஃபீல் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே காலை நேரத்துல ஆரம்பிச்சா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு பல பேர் நம்பிட்டும் இருக்காங்க. அப்படி சக்சஸ்ஃபுல்லா இந்த நாளை நம்ம கொண்டு போகணும்னா நேயர்களுக்கு காலை வணக்கம் சொல்லணும். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண இந்த நாள்ல நம்ம செய்யற எல்லா வேலைகளுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா நம்ம செய்யற எல்லா விஷயத்திலயுமே நல்ல நேரம் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வகையில இந்த நாளோட நல்ல நேரம், ராவுகாலம், யமகண்டம், குளிகை இது போல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது சூரியோதயம். இன்று 17/10/2014 வெள்ளிக்கிழமை, ஜெயவருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02 ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, திதி மாலை 6:10 வரை நவமி, பிறகு தசமி, மாலை 4:18 வரை பூசம், பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபூரிகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். நம்மளோட புராண கதைகள்லையும் ஆன்மீக கதைகள்லையும் பல பல அர்த்தங்கள் புதைஞ்சிருக்கு. நம்மளோட வாழ்க்கை காலம் ஃபுல்லா செலவிட்டா கூட அந்த அர்த்தங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஆன்மீகத்துல இருக்கிற எல்லா அர்த்தங்களையும் தினம் தினம் சொல்லிட்டு இருக்காரு டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன். அந்த வகையில இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாள்தோறும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்ற பகுதியில் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய மதத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் பலவற்றை பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது, நம்பிக்கை மூலமாக என்னென்ன விஷயங்களை நாம் சாதித்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் தன்னுடைய புத்தகம் ஒன்றில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு கிராம மனிதன் கண் பார்வை சரியில்லை என்று சொல்லி ஒரு கண் மருத்துவரை போய் பார்த்தான். இந்த மருத்துவர் அவன் கண்ணை பரிசோதித்து பார்த்தால் கண்ணில் எந்த குறையும் தென்படவில்லை. இந்த மருத்துவருக்கு திடீரென்று ஒரு சந்தேகம். அந்த கிராமத்து மனிதனிடம் கேட்டார், உனக்கு படிக்க தெரியும் அல்லவா என்று. நன்றாக தமிழ் படிப்பேன் என்றான் அவன். எதிரே அந்த பலகையில் தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. அவரை படிக்க சொன்னால் அவன் தனக்கு கண் தெரியவில்லை என்கிறான். சோதித்தால் கண் சரியாக தெரிகிறது. இல்லையப்பா, உனக்கு கண்ணில் எந்த கோளாறும் இல்லை என்று மருத்துவர் சொன்னார். இல்லை, எனக்கு தெரியும், கண்ணில் ஏதோ கோளாறு இருக்கிறது, அதனால் தான் என்னால் படிக்க முடியவில்லை என்று அவன் சொல்கிறான். மருத்துவர் யோசித்தார். சரி, இப்போது பார்ப்போம், ஒரு கண்ணாடி மாட்டுகிறேன் என்று சொல்லி பரிசோதனை செய்து அவனுக்கு ஒரு கண்ணாடியை மாட்டினார். இப்பொழுது படி என்றார். அவன் தெள்ள தெளிவாக படித்தான். அவனுக்கு ஆச்சரியம், இந்த கண்ணாடி எனக்கு மிகவும் பொருந்துகிறது, இந்த கண்ணாடி போட்டால் என்னால் படிக்க முடிகிறது என்று அவன் சொன்னான். மருத்துவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், உனக்கு நான் அணிவித்திருப்பது வெறும் ஃப்ரேம் தானே தவிர கண்ணாடியே அதில் கிடையாது என்று. தன்னால் படிக்க முடியாது என்று நினைத்த போது அவனுக்கு படிக்க முடியவில்லை. தன்னால் படிக்க முடியும் என்கிற நம்பிக்கை வந்தபோது அவனால் படிக்க முடிகிறது. அவன் பொய் சொல்லவில்லை, உண்மையிலேயே ஆழ்மனம் அவனுக்கு அந்த சக்தியை வழங்குகிறது என்று சொல்லி கடவுள் நம்பிக்கையினுடைய முக்கியத்துவத்தை ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் எழுதுகிறார். ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் தன்னுடைய மனைவியோடு திரையரங்கிற்கு படம் பார்க்க சென்றிருந்தார். படம் பாதி ஓடிக்கொண்டிருக்கிறது. மனைவிக்கு அடிக்கடி தலைவலி வரும். அன்று உச்சகட்டத்திற்கு அந்த தலைவலி வந்து விட்டது. மருத்துவரிடம் எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்கள் என்று அவள் கேட்கிறாள். இந்த மருத்துவராகிய கணவர் சொல்கிறார், நான் இந்த மாத்திரையும் எடுத்து வரவில்லை, வேண்டுமானால் நாம் படத்தை பார்க்க வேண்டாம், பாதியில் சென்று விடலாம் என்று சொல்கிறார். ஆனால் மனைவிக்கு படம் பார்ப்பதில் மிகவும் விருப்பம். மாத்திரை இல்லாமல் இருக்காது, உங்கள் கோட்டுப்பையில் தேடி பாருங்கள்,
நிச்சயம் ஏதாவது மாத்திரை இருக்கும், கட்டாயம் மாத்திரை கொடுங்கள் என்று அவள் நச்சரிக்கிறாள். அவர் கோர்ட்டில் தேடுகிறார், ஒரு மாத்திரை கிடைக்கிறது. மாத்திரை அவளிடம் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சொல்கிறார், இந்த மாத்திரை மிக மிக விலை உயர்ந்த மாத்திரை. உன்னுடைய தலைவலி எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அந்த தலைவலிக்கு இந்த மாத்திரை என்பது மிக வீரியம் உள்ளது, அதை கொடுக்கக்கூடாது. ஆகையால் உன்னுடைய நாக்கின் கீழ் இந்த மாத்திரையை வைத்துக்கொள், சாப்பிடாதே. ஆனால் நாக்கின் கீழ் இந்த மாத்திரையை வைத்துக்கொண்டு இந்த உமிழ்நீர் பட்டாலே உன்னுடைய தலைவலி பறந்துவிடும் என்று மருத்துவர் சொல்கிறார். மனைவி மகிழ்ச்சியாக நாக்கின் அடிப்பகுதியில் இந்த மாத்திரை வைத்துக் கொள்கிறாள். மாத்திரை வழக்கத்தை விட சற்று கூடுதல் வட்டத்தோடு அமைந்திருக்கிறது. அவள் தலைவலி உடனே நீங்கி விடுகிறது. ஆனந்தமாக திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவள் கணவரோடு வெளியே வருகிறாள். கணவர் சொல்கிறார், அந்த மாத்திரையை வெளியே துப்பிவிடு என்று. துப்பிய போதுதான் அவள் கவனிக்கிறாள், அது மாத்திரை அல்ல, கணவருடைய கோட்டு பொத்தான். இந்த பொத்தானை மாத்திரை போல எண்ணுமாறு அவர் கொடுத்ததும் மாத்திரை என்று நம்பியதால் அவளுடைய தலைவலி பறந்து விட்டது. நம்முடைய ஆன்மீக மரபில் நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை அடிப்படையாக கொண்டுதான் நமது எல்லா வகையான விஷயங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ராமாயணத்தில் பற்பல அபூர்வமான கதைகள் இருக்கின்றன. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிப்பட்ட பல புழக்கத்தில் இருந்த கதைகளை தன்னுடைய அடியவர்களிடம் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறார். அவைகள் பதிவாகி இருக்கின்றன. ராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகள் என்கிற ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டிருக்கிற 3 பாக நூலில் ஒரு கதை இருக்கிறது. ராமனுடைய பட்டாபிஷேகம் முடிந்து விட்டது. விபீஷணன் இலங்கை திரும்பி விட்டான். விபீஷணன் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது விபீஷணன் தான் ராவணன் இருந்த இடத்தில் மன்னனாக இருக்கிறான். ஒரு குடியானவன் விபீஷணரிடம் வருகிறான். நீங்கள் பெரிய மகாராஜா, ராமபிரானுடைய நண்பர் என்று சொல்கிறார்கள். எனக்கு கடலை கடந்து அக்கறை செல்ல வேண்டும். ஆனால் என்னிடம் அதிகம் பணம் கிடையாது. சுலபமாக கடலை கடக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று அந்த குடியானவன் கேட்கிறான். விபீஷணர் அதற்கென்ன, அது மிகச் சுலபம் என்று சொல்லி உள்ளே போய் ஒரு துணி முடிச்சை எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த துணி முடிச்சை உன்னுடைய இடுப்பில் வைத்துக்கொள், உன்னுடைய வேட்டியில் செருகிக்கொள். கடல் மேல் நீ நடந்தே கடந்து விடலாம், அக்கறைக்கு போய் விடலாம், எந்த பணமும் செலவாகாது என்று விபீஷணர் சொல்கிறார். குடியானவனுக்கு மிகுந்த ஆனந்தம். மன்னர் சொன்னால் சரியாகத்தானே இருக்கும். அவன் அந்த துணி முடிச்சை வாங்கி தன்னுடைய இடுப்பு வேட்டியில் சொருகி கொண்டு கடல் தண்ணீர் மேல் அலைகள் மேல் காலை வைக்கிறான். என்ன ஆச்சரியம்! கிடுகிடுவென்று கடல் மேல் அவன் நடக்கிறான். அவனுக்கே வியப்பாக இருக்கிறது. தண்ணீர் மேல் அவனுடைய கால்கள் மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன. பாதி கடல் தாண்டி விட்டான். பாதி கடல் தாண்டியதும் அவனுடைய அறிவு வேலை செய்கிறது. அதுவரையில் வேலை செய்தது நம்பிக்கை, அதற்கு பிறகு அறிவு வேலை செய்கிறது. அது என்ன கேட்கிறது? அது என்ன துணி முடிச்சு? விபீஷணர் துணி முடிச்சை கொடுக்கிற போது ஒரு முக்கியமான நிபந்தனை விதித்தார். எந்த நாளிலும் அந்த துணி முடிச்சை மட்டும் அவிழ்த்து அதில் உள்ளே என்ன இருக்கிறது என்று நீ பார்த்துவிடக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார். ஆனால் அந்த நிபந்தனைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? ஏனென்றால் துணி முடிச்சு இப்பொழுது செல்லுபடியாகிறது. அதனுடைய பலனை அது காட்டுகிறது. நாம் பாதி கடல் தாண்டி விட்டோம். அதில் ஏதோ ஒரு விசேஷமான மந்திரமோ மூலிகையோ ஏதோ இருக்க வேண்டும். அது என்னவென்று பார்ப்போம். பிரித்து பார்ப்பதால் அதில் என்ன கெட்டுவிடப் போகிறது என்று நினைத்து கொண்டே கடல் மேல் நடந்தவாறே இடுப்பு வேட்டியிலிருந்து அந்த துணி முடிச்சை அவன் எடுக்கிறான். விபீஷ்ணர் கொடுத்த பொருள் என்ன என்று அதை அவிழ்க்கிறான். அதில் ஒரே ஒரு ஓலை நறுக்கு மட்டும் இருக்கிறது. அந்த ஓலை நறுக்கில் ராம என்று எழுதியிருக்கிறது. பூ இவ்வளவுதானா என்று நினைக்கிறான். நினைத்த மறுகணமே அவன் கடலில் மூழ்குகிறான் என்று பரமஹம்சருடைய கதை சொல்கிறது. வாழ்க்கை என்கிற சாகரம் பெரிய கடல். அந்த வாழ்க்கை கடலில் நாம் நடக்கிறோம், மிக வேகமாக நடக்கிறோம். அப்படி நடப்பதற்கு உதவுவது கடவுளுடைய நாமத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேல் நமக்கு சந்தேகம் வந்து நம்முடைய அறிவு வேலை செய்து எப்படியெல்லாம் நடக்குமா என்று கருதினால் மறுகணமே வாழ்க்கை கடலில் நாம் மூழ்கி விடுகிறோம், துன்பக்கடலில் நாம் ஆழ்ந்து விடுகிறோம் என்று பரமஹம்சர் விளக்கியிருக்கிறார். நமது ஆன்மீகத்தினுடைய அத்தனை ஆதாரமாகவும் இருப்பது நம்பிக்கை தான். ஒரு மந்திரம் நம்பிக்கை காரணமாகத்தான் வேலை செய்கிறது. நம்புகிறவர்களுக்கு மந்திரத்தினுடைய பொருள் தெரியாவிட்டாலும் கூட அந்த நம்பிக்கை காரணமாக அவர்கள் பலனை அடைகிறார்கள். ஒரு விளக்கு இருக்கிறது, மின்விளக்கு. பொத்தானை போடுகிறோம், பொத்தானை போட்டால் விளக்கு எரிகிறது, அது போதும் நமக்கு. அந்த விளக்கு எப்படி எரிகிறது என்று கண்டுபிடித்து சொல்வது தாமஸ் ஆல்வா எடிசன் போன்ற விஞ்ஞானிகளுடைய வேலை. அடியவர்களுக்கு அது தேவையில்லை. ரிஷிகள் முனிவர்கள் பல்வேறு மந்திரங்களை கண்டுபிடித்து தந்திருக்கிறார்கள். நம்பிக்கையோடு அந்த மந்திரங்களை சொல்வதன் மூலமாக எல்லா நலங்களையும் அடைய முடியும். அந்த மந்திரங்களுடைய பொருளோ அது எப்படி செயல்படுகிறது என்ற விஷயமோ நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் ஞானிகளுடைய விஷயங்கள். நாம் பொத்தானை போட்டால் விளக்கெரிகிறதே, அது போதும் நமக்கு. அதுபோல
முழு நம்பிக்கையோடு ராமநாமத்தையோ நமசிவாய மந்திரத்தையோ அல்லது அது போன்ற மந்திரங்களையோ ஜபிக்கிற பொழுது முழுமையான பலன் நமக்கு கிட்டுகிறது என்கிறது நம்முடைய ஆன்மீகம். எனவே நம்பிக்கை தான் நமது ஆன்மீகத்தின் அடிப்படை என்கிற செய்தியை பார்த்தோம். மேலும் ஒரு செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளுமே இந்த செக்மெண்ட்ல ராமாயணத்துல வர சின்ன சின்ன கதைகளை ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு சடஜித் சுவாமிகள். அந்த வகையில இன்னைக்கு என்ன புராண கதையில இருக்க முக்கியமான விஷயத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இது சொல்ல சொல்ல இனிக்குதையா. மாதாபித்ருभ्यः சஹஸ்ரேभ्यः வத்சலதரம் சாஸ்திரம். தகப்பனார் தாயார்கள் நம்மிடத்திலே வாத்சல்யத்தை காட்டக்கூடியவர்கள். அதாவது நாம் என்ன குற்றம் பண்ணாலும் அதை மன்னிக்கக்கூடியவர்கள் தகப்பனார் தாயார்கள். அப்படிப்பட்ட அந்த தகப்பனார் தாயார்கள் இருக்கிறார்களே, அவர்களைப் போல 1000 தகப்பனார் தாயார்கள் இருந்தால் அவர்கள் எவ்வளவு வாத்சல்யத்தோட நம்மிடத்திலே இருப்பார்கள். அவ்வளவு வாத்சல்யத்தை கூடியது அந்த சாஸ்திரம். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரம் ஆப்த வச்சனம் நமக்கு ரொம்ப வேண்டியது. அதை நாம் கட்டாயம் நம்ப வேண்டும் என்று நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். ஆப்த வச்சனம் பிரமாணம் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த ஆப்த வச்சனம் ஜனகணம் சரி என்று சொன்னான். தன்னுடைய 5000 வீரர்களை கூட்டு இந்த வில்லை எடுத்து கொண்டு வரும்படி சொன்னான். நேராக போனார்கள். அதுவும் சாதாரணமா ஒல்லியா இருக்கக்கூடியவர்கள் கிடையாது, நன்னா உடம்பு பொறுத்தவர்கள், நன்றாக நிறைய புஜிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட 5000 வீரர்களை இழுத்து கொண்டு வர சொன்னார்கள். 8 சக்கர வண்டி, அழகான வண்டி. இந்த வண்டியிலே அந்த வில்லை வைத்திருந்தான் ஜனகன். இது பரம்பரையாக அந்த வண்டியிலேயே இருக்கு. அதற்கு காலையிலே திருவாராதனம் எல்லாம் வண்டியோடத்தான். வண்டியை விட்டு அதை தூக்கவே முடியாது யாராலையும். அதனால 5000 வீரர்களும் சேர்ந்து அந்த வண்டியோட சேர்ந்து இழுத்து கொண்டு வந்தார்கள். இழுக்க முடியாமல் அப்பாடி எம்பெருமானே எம்பெருமானே என்று கத்திக்கொண்டு வந்து சேர்ந்தார்கள். வேர்க்க விறுவிறுக்க வந்து சேர்ந்தார்கள். பெட்டி இருக்கே, பெட்டிக்குள்ளே இருக்கிறது வில், அழகான வில். அதை காட்டி சொன்னார் விஸ்வாமித்திரர், வச்சராமதனுப்பஷ்ய, குழந்தாய் இந்த வில்லை பார், எப்படி இருக்கிறது பார் என்று நினைத்தார் விஸ்வாமித்திரர். இந்த எம்பெருமான் வில்லை பார்த்தாலே போரும்னா வில் தன்னடையே எழுந்து நானேறிவிடும், அப்படிப்பட்ட சக்தியை உடையவன் அந்த எம்பெருமான் என்று நினைத்தார் விஸ்வாமித்திரர். குழந்தாய் வில்லை பார் என்றார். ராமன் நினைத்து கொண்டான். வில்லை ஒரு கை பார்க்க வேண்டும் போலருக்கு என்று நினைத்தான். இந்த வில்லை தூக்கினான். அப்படி தூக்கி ஒரு காலாலே நன்றாக மிதித்து கொண்டான், வளைத்தான். ஒரு காலாலே மிதித்தான். நானேற்றக்கூடிய காலத்திலே முறிந்தது வில்லானது. ஒரே சப்தம், எங்க பார்த்தாலும் சப்தம். ஒரு ஹியூமன் பாம் வெடிச்சா மாதிரி இருந்தது. இவ்வளவு சத்தம் வரும் ஹியூமன் பாம் வெடிச்சா அதை போல இருந்தது. நகரமே, மிதிலா நகரமே கிடுகிடுத்தது. அப்படி மிதிலா நகரம் என்ன, உலகமே கிடுகிடுத்தது. அந்த 5000 வீரர்கள் இருக்கிறார்களே, இந்த வில்லை தூக்கி கொண்டு வந்தார்களே, அத்தனை பேர் தபடு 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 படபடபடபடன்னு கீழே உழுந்தார்கள். கீழே அத்தனை பேரும் உருண்டு பரண்டார்கள். சென்னாயிற்று என்றே தெரியவில்லை. எல்லாரும் அங்க பார்த்துன்றவெல்லாம் உருண்டா, எல்லாம் கவுண்டுட்டு சிம்மாசனம் எல்லாம். அப்படிப்பட்ட சப்தம் ஏற்பட்டது. புதமா தெரிவிக்கிறான். எடுத்தது கண்டார், இட்டது கேட்டார். எடுத்ததான் எல்லாரும் பார்த்தா, வில்லை எடுத்ததைத்தான் பார்த்தார்கள். டீர்னு ஒரு சவுண்டு, என்ன சத்தம்னே தெரியல. என்னடா இது, ஏதாவது ஆபத்து வந்துடுதா, பூகம்பம் வந்து விட்டது போல இருக்கு என்று நினைத்து பின்னாடி திரும்பினார்கள் அத்தனை பேரும். வில் முறிந்து கிடந்தது. பார்த்தான் ஜனகன். ஆஹா, என்ன ஆச்சரியம்! எடுத்தது எப்படி எடுத்த அழகென்ன, பிடித்தான் மிதித்து கொண்ட அழகென்ன, வளைத்த அழகென்ன. நாடை கொண்டு போகிறான், நாடைத்தானே ஏற்ற சொன்னோம்.
முறித்தே விட்டானே. ஆஹா, என்ன வீரம், என்ன வீரம்! இப்படிப்பட்ட வீரனுக்குத்தான் நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் என்று நினைத்தான் ஜனகன். உடனே பார்த்தான், என்ன வீரத்தோடே கூடியிருக்கிறான் என்றான். அப்பொழுது ஜனகன் ஓடி வந்தான். சீதா பிராட்டி உப்பரிக்கையிலே போய் நின்னாள். ஜனகன் வந்தான். கல்யாணம் என்றான். வரே பார்த்தான் ராமன். அது கல்யாணமா? கல்யாணம்லாம் முடியாது. நான் என்ன பொண்ணை கேட்டுண்டா வந்தேன்? இதோ எங்கள் தகப்பனார் சொன்னார், அந்தோ அந்த முனிவரோடே போய் அவர் செல்லும் வழியிலேயே போய் அவர் சொல்வதை கேள் என்றார் அவர். அதனாலே நான் வந்தேன். அவர் மிதிலைக்கு போகலாம் என்றார். அவர் கூடயே நான் வந்தேனே தவிர நான் பொண்ணை தேடிக்கொண்டு வரவில்லை. கல்யாணமா? அப்பா வரணும், வசிஷ்டர் வரணும், அவள்லாம் சரி என்று சம்மதம் கொடுத்தாள். உடைய கல்யாணம் கிடையாது என்றான் ராமன். அதை கேட்டாலோ இல்லையோ சீதா பிராட்டி உருகி போனாள். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் காவரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் அல்லடர்த்து மல்லர எண்ணட்டாய் என்னும் மாகிண்டகைத்தலத்தென் மகிந்தா என்னும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணமுளமேல் துளி சோரச் சோறுகின்றாளே. புதமான பாஜனம். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்னும் வில்லை இருத்தான். சப்தம் கேட்டது. வில் முறிந்து விழுந்தது. மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்னும் நன்றாக தோய்ந்து தோய்ந்து குழித்தான்னா திருமங்கை ஆழ்வார். எங்கே போனான்? வில்லை முறித்தவுடன் நேராக அங்கே எங்கேயாவது குளம் இருந்துதானே, அங்கேருந்து குளத்தில் போய் நன்னா குளிச்சுட்டு வந்தானா? குளத்தில் போய் குளிச்சுட்டு தீர்த்தமாடி விட்டு வந்து சேர்ந்தானா? ஒன்றும் இல்லையே. அப்பொழுது என்னத்துக்கு தோய்ந்தான் என்னும் அப்படின்றார். நன்னா தோய்ந்து தோய்ந்து குளித்தான்றார். எதற்காக அப்படி சொல்கிறார்? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்று பார்த்தார். விசாரித்து பார்த்தார். அவ்விடத்தில் அற்புதமா அர்த்தம் காமிக்கிறார். என்ன சொல்கிறார்? வில்லிருத்து மெல்லியல் தோல். அவன் சொன்னான், என்ன சொன்னான்? தகப்பனார் வரவில்லை என்ன கல்யாணம் கிடையாதுன்னு சொன்னான். சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீதா பிராட்டி நீராக உருகி போனாள். அந்த நீரிலே நன்றாக தோய்ந்து தோய்ந்து குளித்தான் என்கிறார் அற்புதமாக. அப்படி வில்லை முறித்தான்னா வில்லை முறித்தது. என்ன அழகு என்று ஜனகன் கல்யாணம் செய்ய வேண்டும் என்றான். தகப்பனார் வழாதொழிய கல்யாணம் கிடையாதுன்னா என்ன குணம் சீதா பிராட்டி நினைத்தாள். என்ன அற்புதமான குணம் தான். இப்படி சொல்றானே, தகப்பனார் வரலனா கல்யாணமே கிடையாதுன்னு சொல்றானே நினைத்தாள். சீதா பிராட்டியும் ராமனும் பார்த்துண்டா. நலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். புதமா தெரிவிக்கிறாள். நலும் நோக்கினான் அண்ணல் சுவாமி. ராமன் பார்த்தான், அவளை பார்த்தான், சீதா பிராட்டியை பார்த்தான். அவளும் நோக்கினாள், அவள் பார்த்தாள். கண்ணாடியே பேசிண்டா ரெண்டு பேரும். என்ன நாம் சொல்லின்றபடி வந்து சேர்ந்துட்டோமா? ரெண்டு பேரும் பராவதத்தில் வச்சு பேசிண்டோமே. நான் தசரதனுக்கு வந்து பிறக்கிறேன், நீ ஜனகனுக்கு போய் பிறன்ட்டு எப்படியோ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம். இங்கே நானும் வில்லை முறிக்க போகிறேன், முறிச்சுட்டேன் வில்லை. இப்படியோ ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு, கல்யாணம் தான் இனிமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிண்டா. கண்ணாடியே பேசிண்டான்னா. தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி என்கிறார் எங்கூர் ஆழ்வார், நம்ம ஆழ்வார். கண்களாலேயே பேசக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அந்த எம்பெருமானுக்கு. அதனாலே கண்களாலேயே பேசிக்கொண்டான். ரெண்டு பேரும் பேசின்றார்கள். பரவதத்தில் என்ன நடந்தது என்றால், பரவதத்தில் நன்னா ஒரு வருஷம் முடிந்தது. பங்குனி உத்திரம் வந்தது. ஒரு வருஷம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது. லக்ஷ்மிக்கும் எம்பெருமானுக்கும் கல்யாணம் நடந்தது. ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சு வெட்டிங் டே வந்தது. வந்த உடனே பார்த்தார். பெருமாள் நேராக போனார். பிராட்டியின் இடத்துல போய், எடி எடி நாளைக்கு உனக்கு வெட்டிங் டேடி, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லடி அப்படின்னா. அப்படின்ன உடனே அவள் சொன்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னா. இல்லை இல்லை சொல்லு சொல்லு அப்படின்னா.
ஐயோ அது கல்யாணம் மாதிரியே அது நடக்கலைன்னா, ஒன்றும் கிடையாது, கல்யாணத்தில் என்ன நடந்தது ஒன்றுமே கிடையாதுன்னா. ஒரு அவ்வளவு தேவர்கள் நின்றுட்டு இருந்தாலே ஒருத்தராவது வேதம் சொன்னார்களா? வேதம் சொல்லவில்லை, ஒன்றுமே சொல்லவில்லை. வெறும் ஏதோ நான் சமுத்திரத்திலேருந்து வந்தேன், முன்னாடியே அனுபவித்திருக்கிறோம், சமுத்திரத்திலிருந்து பார்க்கடலை கடையக்கூடிய காலத்திலே நான் வந்தேன், உங்கள் மார்பிளை ஏறி மறந்துட்டேன், என்ன இருக்கு இது? என்ன கல்யாணமா இது? கல்யாணமே கிடையாதுன்னா இது. இப்படி போய் இருக்காளே தேவதைகள், அவர்கள் ஏதாவது செய்திருக்கலாமே, நன்னா மாலை மாத்தல் பண்ணியிருக்கலாம், அல்லது வேதங்களை ஓதி இருக்கலாம், ஒன்றுமே செய்யலன்னா கல்யாணமா? உள்ள திருப்பார்கடலுக்குள்ளே போனேன், மாமியார் வந்து வாடி மருமகளேன்னு அழைத்தாளா? ஒன்றும் அழைக்கலன்னா, மாமியாரே இல்லை, ஒரு சம்பந்தி சண்டை கூட இல்லைன்னா. அப்படி நடந்தது கல்யாணம். என்ன ஒன்றுமே இல்லை இந்த கல்யாணத்தில் என்றாள் பிராட்டி. பெரிய பிராட்டி சொன்னாள், அப்படியாடி, அப்போ நாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா. ஆமாம், அது எப்படி நடக்க போகிறதோ அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா நடத்துகிறேன் அப்படின்னா பெருமாள். சரி என்ன பண்ணலாம், எப்படி போய் பிறக்கலாம் அப்படின்னா சீதா பிராட்டி. உடனே எம்பெருமான் சொன்னான், நல்லா ராஜகுலத்தில் போய் பிறக்கணும், ஏழையாக போய் பிறந்தா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னா. சரி நீங்கள் எங்கே போய் பிறக்கலான் இருக்கீர் அப்படின்னா. நான் என்னவோ தசரத குலத்தில் போய் பிறக்கலான் இருக்கேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா பிராட்டி, அங்கே 60,000 வருஷமாக தசரதனுக்கு பிள்ளையே இல்லையா, அவன் பெரிய புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறான், அதனால் அங்கே போய் பிறக்கலாம், நல்லா சூரிய குலம் மனுக்குலம் போய் பிறக்கலான்னு நினைக்கிறேன், நீ எங்கே போய் பிறக்க போகிற அப்படின்னா. ஐயோ எனக்கு கர்ப்பவாசம்லாம் பிடிக்காது, ஏற்கனவே உன்னுடைய மனதிலேயே கர்ப்பவாசம் பண்ணிட்டுருக்கேனா, அப்படியே மார்பிளையே எப்போவும் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு கர்ப்பவாசம்லாம் என்னால் முடியாதுப்பா, நான் என்னுடைய தங்கை மடியிலேருந்து வந்துடுறேன் அப்படின்னா. யாரடி எது உன் தங்கை அப்படின்னா. என்னோட தங்கையா, அவள்தான் பூமி பிராட்டி அப்படின்னா. அப்படியா, சரி அவளுடைய மடியிலேருந்து எப்படி வருவாய்? எல்லாம் வந்து பிறக்கிறேன்னா பாருங்களேன் நீங்கள் தான் அப்படின்னா. சரி நீ ஜனகனுடைய குலத்திலே வந்து பிற, நான் தசரதனுடைய குலத்திலே வந்து பிறக்கிறேன், கல்யாணத்தும் போது பார்க்கலான்னு பேசிண்டா, கண்களாலேயே பேசிண்டா. ஆஹா நான் சொல்லபடி வந்துட்டியா, சரி இனிமேல் கல்யாணம்தான் என்றான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த கல்யாணத்துக்கு தசரதன் வந்தானா, எப்படி கல்யாணம் நடந்தது, அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்பது, அதையெல்லாம் நாளை தினம் பார்ப்போம். அது எப்படி இனிக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாளை தினம் பார்ப்போமா? ஒவ்வொரு நாளுமே வெற்றிக்கான நாள் தான். வெற்றிக்கு காரணம் விடாமுயற்சி மட்டும் கிடையாது, கொஞ்சோண்டு யோகமும் கூட. அப்படி இன்றைய நாளோட 12 ராசிகளுக்குமான பலனை சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது 17/10/2014 ஆண்டு புரட்டாசி 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அவரவருக்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்கள் இன்று சிறிது கவனமாக அனைத்து விஷயத்திலும் இருப்பது தான் அவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். சந்திரனின் சஞ்சாரம் உச்சம் பெற்றிருந்தாலும் பணவரவில் காணப்பட்டிருந்த பிரச்சனை நிச்சயமாக நிம்மதி பெறும். ஏதேனும் பணத்தை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அந்த பணத்திற்கு கிடைக்க வேண்டிய முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் இன்றைக்கு நிச்சயமாக இந்த பணவரவில் காணப்பட்டிருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். மற்ற சமயம் தேவையில்லாத குடும்பத்தில்தான் அதிக அளவு வாக்குவாதங்கள் காணப்படுகிறது. எனவே குடும்ப விஷயத்தில் குறிப்பாக தாய் தந்தையர் வழியாக இருக்கட்டும், இரத்த பந்த உறவுகள் விஷயத்திலாக இருக்கட்டும், அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் அவர்களுடன் வாக்குவாதத்திலும் கூடவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திலும் உங்களுடைய எந்தவித உத்தியோக சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமும் அதிலெல்லாம் எந்த குறையும் காணப்படவில்லை. எனவே வெளிவட்டாரத்தில் ஏற்றமும் அனுகூலங்களும் காணப்படுவதோடு பணபருவத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவதனால் அந்த சந்தோஷத்தையெல்லாம் வீணாக
குடும்பத்தில் உள்ள இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதத்தில் ஏற்படுத்தி கெடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய தலையாய கடமை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று திடீரென்று தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். ஏதேனும் ஒரு முயற்சிகள் நமக்கு வெற்றி ஏற்படும் என்று உள்மனது சொல்வதற்கேற்றமாறு உங்களுடைய செயல்களில் ஆக்கமும் ஒரு வேகமும் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கனிந்து வரக்கூடிய காலகட்டம். மேலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துவதனால் அதை ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும். தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் பிறரை பழி வாங்க வேண்டும், பிறர் மீது அவதூறு செய்ய வேண்டும் என்ற எல்லாம் நல்ல நேரத்தையும் நல்ல காலத்திலையும் வீண் விரயம் அடித்துக்கொள்வது பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். நாம் ஏற்கனவே கூறியதைப் போல் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்களை மட்டும் அறவே தவிர்த்து கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பல விதத்தில் சந்தோஷத்தை கெடுப்பதற்கு உண்டான அமைப்புகள் ஏற்பட்டுவிடும். எனவே பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கும் அவர்களுக்கு உங்களுக்கும் இருக்கிற மன ஓட்டத்தில் கெடுதல் இல்லாமல் பார்த்து கொண்டால் எல்லாம் நன்மை ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய சந்திரனின் சஞ்சாரம் அற்புதமாக விளங்குவதோடு உங்களுக்கு படிப்படியாக நல்ல செய்திகள் வருவதுடன் பண வரவில் காணப்பட்டிருந்த கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். அதாவது உங்கள் வார்த்தைக்கு சிலர் இதுவரைக்கும் கேலி செய்திருந்தவர்கள், உங்கள் வார்த்தையை பார்த்தாலே நையாண்டி செய்தவர்கள் எல்லாம் அதற்கு கட்டுப்படுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படும். சாதாரண தொழிலில் இருந்தவர்கள், பெரிய தொழில் அமைப்பில் இருந்தவர்கள், யாராக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் படிப்படியாக முன்னேற்றம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு நிச்சயம் ஏற்படும். அதே சமயம் நான் ஏற்கனவே கூறியது போல் வயிற்றிலுள்ள உபத்திரங்கள், வயிற்றிலுள்ள உறுப்புகளில் ஏதேனும் சிறு உபத்திரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் நீங்கள் எதிர்நோக்கலாம். எனவே தேக ஆரோக்கியத்தை மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்து கொண்டால் உத்தியோகமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் மிக சிறப்பாகவே காணப்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இந்த கடக ராசிக்காரர்கள் உங்களுடைய ஏற்றம், அனுகூலம், உங்களுடைய தன்னம்பிக்கை எல்லாம் காணப்பட்டாலும் அனாவசிய விரயங்கள் காணப்படுவதை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இது அவசியமான செலவா என்று ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்துட்டு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். எனவே கடகராசிக்காரர்கள் சிறிய செலவானாலும் அது அவசியமா, எதனால் இந்த செலவு நாம் செய்கிறோம், இந்த குடும்பத்திற்கு தேவையா என்பதெல்லாம் ஆலோசித்துட்டு செய்தாலே மற்ற எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீண் விரயங்கள், அதாவது அனாவசிய செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாள் இன்று. எனவே அதில் மட்டும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்தவித செலவும் இது நமக்கு தேவையா என்பது ஆலோசித்து செலவு செய்யுங்கள். ஏதேனும் பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் இது நமக்கு பிரயோஜனம் படுமா என்று மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் உங்களிடம் நயவஞ்சகமாக பேசி விற்கக்கூடிய பொருளெல்லாம் வாங்கி அப்புறமாக வீட்டுக்கு வந்து வருத்தப்படாதீர்கள். எனவே ஒரு இடத்தில் கடை தெருவுக்கு போனாலும் அனாவசியமாக செலவு செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவுடன் செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உங்களிடம் நயவஞ்சகமாக பேசி சிலர் நீங்கள் முதலீடு செய்யுங்கள், இவ்வளோ லாபம் வரும், அவ்வளோ லாபம் வரும் என்று ஏதேனும் கூறினாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். ஏதேனும் பணம் கொடுத்தீர்கள் என்றால் அது திருப்பி வருவதற்கு நீங்கள் தான் நடையாய் நடக்க வேண்டுமே தவிர உங்களிடத்தில் வந்து இப்பொழுது யாசிக்கும், அதாவது கையெடுத்து கும்பிட்டு கேட்பவர்களிடம் கூட நீங்கள் தான் பிற்காலத்தில் கையெடுத்து கும்பிட்டு பணத்தை உங்கள் கொடுத்த பணத்தை கேட்பதற்கு நாய் மாதிரி அலைய வேண்டி வரும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது கடினமான ஒரு வார்த்தையை கூறினாலும் இன்றைய நாள் அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளி வைத்துவிடும் என்பதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய அளவு சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதற்கு உண்டான
சாத்விகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. எனவே இந்த உத்தியோகம் நான் எப்படி தான் செய்வது, என்னதான் செய்வது, இந்த ஆள்முகத்தில் தினமும் நாம் முழிப்பதற்கு பெரும் பிரச்சனையாக இருப்பது என்று நீங்கள் யாரெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டீர்களோ, யாரெல்லாம் நினைத்து கவலைப்பட்டீர்களோ, அவருக்கும் உங்களுக்குமே பெரிய அளவுக்கு நட்போ அல்லது அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து மாறி நீங்கள் வேறு இடத்திற்கு செல்வதோ போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படும். எனவே கன்னியா ராசிக்காரர்கள் வீண் மன சஞ்சலத்தை விட்டு, வீண் பயத்தை விட்டு நிம்மதியாக செல்வதற்குண்டான அமைப்புகள் இன்றிலிருந்து உங்களுக்கு ஆரம்பித்துள்ளதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றமும், படிப்பு சம்பந்தப்பட்ட கடல் கடந்த பயணங்களுக்குண்டான முயற்சிகளெல்லாம் இன்றிலிருந்து எடுக்கக்கூடிய இளம் வயதினர்களுக்கு பெரிய அளவு அனுகூலங்களும் காணப்படும். மற்றும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதனால் சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்திகளும் யார் வாயிலாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை கன்னியா ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஒரு கையெழுத்திடுவதற்கு முன்பாக இன்று மிக கவனமாக கையெழுத்திடுவது மிக முக்கியம். உத்தியோகத்தில் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உடன் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலும் யாரை பற்றி புறங்கூறாமல் இருப்பது மிக முக்கியம். நீங்கள் விளையாட்டாக கூறுவது கூட மற்றவர்களிடம் அப்படியே கொண்டு செல்வதற்கு முயற்சியில் சிலர் எடுப்பார்கள். அதனால் எதிர்காலத்தில் பெரிய அளவு மன கஷ்டமும் சங்கடமும் ஏற்பட்டுவிடும். எனவே துலா ராசிக்காரர்கள் அசட்டு தைரியத்தினால் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் கிரக சஞ்சாரங்கள் சிறிது நமக்கு சாதகமாக இல்லை என்பதனால் நம்மளோட சாதாரண மக்காக இருப்பவர்களோடு நம்ம புத்திசாலித்தனத்தை பெரிய அளவுக்கு சிதைத்து விடுவார்கள். எனவே நம்மளுடைய நாள் எப்படி போகின்றதோ அதற்கு ஏற்றவாறு போகட்டும். நாம் எந்தவித யாரை பற்றியும் சிறு பொறாமையோ சிறு விதத்தில் பேராசையோ எதுவும் கொள்ளாமல் இருப்பது இன்றைக்கு மிக மிக முக்கியம் என்பதை மட்டும் துலா ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக பண சஞ்சரவு காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட பணத்தை எதிர்நோக்கியிருந்தவர்கள், பெரிய அளவுக்கு பணம் வரும் என்று எதிர்நோக்கியிருந்தவர்கள் நீண்ட நாட்களாக அதற்குண்டான முயற்சிகளை இன்றையிலிருந்து ஆரம்பித்தால் அதற்குண்டான நல்ல செய்திகள் வரும். பிதிர்பாக்கியம் அமைப்பு ஜாதக ரீதியாக உங்களுடைய கிரக சஞ்சாரத்தில் உயர்ந்து உள்ளதனால் தந்தை வழி உறவும் உங்கள் உறவும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படும். மன சஞ்சலங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் முயற்சி செய்தாலே லாபம் அனுகூலமும் கடல் கடந்த நல்ல செய்தியும் வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம், பெரிய தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பெரிய அளவுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய அரசாங்க விருது கிடைப்பதற்கு பலவிதமான தனி தொழில் இருந்தாலும் அந்த முதலாளியுடைய பாராட்டு பெறுவதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் இன்று உங்களுக்கு சாதகமாக வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் ஆரம்பத்தில் உள்ளீர்கள் என்பதனால் நான் ஏற்கனவே கூறியது போல் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டு வருவதனால் அது உங்கள் மனதில் பசுமறுத்த ஆணி போல் பதிந்திருக்கும். சந்திராஷ்டம் அன்று நம்மளுடைய நினைவுகள் தப்பலாம், நம்மளுடைய செய்கைகளில் திட்டமிடுதல் சிதையலாம். எனவே ஒரு விஷயத்தையும் எழுதி வைத்து கொண்டு செய்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். அவசரகதி கூடாது, யாரிடத்திலும் ரோஷம் கூடாது, யாரிடத்திலும் கடும் சொற்கள் கூடவே கூடாது. தேவையில்லாத உணவு பழக்கத்தெல்லாம் நாள் தள்ளி போடுவதோ நேரம் தள்ளி போட்டு சாப்பிடுவதோ பெருமளவு அமில சுரப்பிகளால் ஏற்படக்கூடிய உபத்திரத்தை அதிகரிக்கலாம். வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கப்பட்ட தாரக மந்திரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறருக்கு ஆலோசனையும் கூற வேண்டாம். பிறர் உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனையும் சொல்லாமல் இருப்பதற்கும் தவிர்த்து கொள்ளுங்கள். பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிட்டீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தை பிறகு யாராவது வந்து தான் காப்பாற்ற வேண்டும். எனவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாவற்றிலும் ஒதுங்கி சன்னியாசி போல் வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாளாக இன்று நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும்
வியாபாரமாகட்டும், சிறு தொழில் அமைப்பில் இருந்தாலும் பெரிய தொழில் அமைப்பில் இருந்தாலும் அதிலெல்லாம் ஏற்றமும் அனுகூலமும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இந்த ராசியை சார்ந்தவர்கள் திருமணமாகாத வயதில் மூத்தவர்களாக இருக்கட்டும், திருமணத்தை எதிர்நோக்கியிருந்த வயதில் சிறியவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சுபகாரியங்களுக்கு உண்டான நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவதற்குண்டான நல்ல நாள் இன்றைய நாள். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன், துணை அல்லது துணைவியாருடன் குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு சஞ்சலத்தையும் பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படுத்திவிடும். எனவே குடும்பத்தில் மட்டும், அதாவது உங்களுடைய வீட்டில் மட்டும் சிறிய வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் விட்டு கொடுத்தல் உங்கள் பாகத்தில் இருக்க வேண்டும். ஏதேனும் சண்டை சச்சரவு வந்தாலும் நீங்களாகவே வெள்ளை கலரில் இருக்கிற அந்த கர்ச்சீப்பை காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட் என்ற சமாதான கொடியை காட்டி விடுவது மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மிக மிக நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். எனவே குடும்பத்தில் சண்டை சச்சரவு வேண்டாம். வெளிவட்டாரத்தில் காணப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கை வளர்வதுடன் எதிரிகள் பலம் குறைய குறைய உங்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சிலர் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். உங்களுக்கு தேவையில்லாத வண்டி வாகனத்தில், அதாவது புரட்டாசியுடைய கடைசி நாள் என்பதனால் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் கும்பலாக இருக்கின்ற இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். பிற நண்பர்களுக்காக வீணாக யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது, வக்காலத்து வாங்குவதெல்லாம் செய்தீர்கள் என்றால் இன்றைய கிரகம் வெளியில் ஏறுவதற்கு முன்பாக உங்களை தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர வேண்டும். எனவே குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் கூறுவதை கேட்டு இன்று நடந்து கொள்வது புத்திசாலித்தனம். வேலை முடிந்தவுடன் வீட்டுக்கு சென்று பதுங்கிக் கொள்வது அதைவிட புத்திசாலித்தனம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் அனுகூலம், ஏற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் சிறிது தலை தூக்கலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் கேட்காமல் உரிமையுடன் உங்களிடம் சண்டை போடாமல் பக்கத்து வீட்டுக்காரரிடம் மட்டும் சண்டை போடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் கூட ரோஷப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் வயிற்று பகுதியில், செரிமான பகுதிகளில் அஜீரண கோளாறு உள்ளவர்கள், வயிற்றில் உள்ள உறுப்புகள் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் அதிக கவனமாக மீனராசிக்காரர்கள் என்று இருக்க வேண்டும். மற்றபடி எல்லாரும் அனைத்து விஷயங்களும் ஏற்றங்களும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கையுடன் என்று இருக்க வேண்டும். அவசர கதியில் செல்வதோ கூடுவதோ படிகளில் இறங்குவதோ சிறிது பிரச்சனை ஏற்படுத்திவிடும் என்பதனால் மிக மிக நிதானத்துடன் இருந்து, கர்ப்பஸ்திரிகள் என்றாலே நிதானத்துடன் இருந்தால்தான் அந்த குழந்தைக்கு நன்மை. வீணாக ஆவேசப்படுவதோ, யாரிடத்திலோ ஏதேனும் கோபம் இருந்தாலும் அதற்கு உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்வதோ இன்றைய நாளில் கூடாது என்பதை மீனராசிக்காரர்கள் உணர வேண்டும். மற்றபடி உத்தியோகமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதில் எந்தவித குறையும் காணப்படவில்லை. சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் எந்தவித பொருள் சேர்க்கை, ஆடையாக இருக்கட்டும், ஆபரணமாக இருக்கட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், அதற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு அது எதிர்காலத்தில் கிடைக்கப் பெறுவதற்கு மிக அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் நாளை இதே யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி மூலியமாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். கருவில் இருக்கும் போதே குழந்தைகளோட உருவம் மட்டும் வளர்றது கிடையாது, கூடவே அவங்களோட மனமும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. அவங்க மன வளர்ச்சி ஏற்படுற இந்த காலகட்டத்திலே பண்புள்ள பல விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா பிறக்கிற குழந்தை நல்லா புத்திசாலி குழந்தையா பிறப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கு வராங்க டாக்டர் ஆனந்தி. இது சுகமான சுமைகள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான சுமைகள் நிகழ்ச்சியில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பற்றின ஒரு செக்மெண்ட்டை பார்த்துட்ருக்கோம். 7வது மாதத்தில் ஏன் வளகாப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேற்று சொல்லியிருந்தேன். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த குழந்தைக்கு 7வது மாதம் வரும்போது ஆப்டிக்கல் நர்வ்ஸ் பிரெயினில் போய் கனெக்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற தருணம். அதாவது 7வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு கொஞ்சமாக விஷன் வர ஆரம்பிக்குது. எல்லா சென்சஸும் முன்னாடியே வந்தாலும் ஒரு 5வது மாத குழந்தைக்கு எல்லா வெளி உலகத்தை பற்றியும் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் வெளிச்சம் மட்டும் கம்மியாக இருக்கும்.
அம்மா தொட்டா புரியும், அம்மா சாப்பிட்றத டேஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்தாச்சு, அம்மா டச் பண்ணால் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அப்பாவோட வாய்ஸ் கேட்கும்போது யாரோட வாய்ஸ் அப்படின்னு உன்னிப்பாக கவனிக்கிற பக்குவம் வந்திருக்கும். விஷன் 7வது மாதத்தில் வருது. அந்த 7வது மாதத்தில் விஷனில் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மாநிறமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதைவே நீங்கள் ப்ரெக்னென்சியில் உங்கள் வீட்டு ஆளுகளை பார்த்துட்டே இருக்கீங்க. குழந்தை பிறந்துருது, ஒரு வயசு ஆகும்போது யாராவது டாலாக வந்தாங்கன்னா, யாராவது ஃபேராக வந்தாங்கன்னா அந்த குழந்தை அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகாது, உங்கள் பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன், நம்ம ஒரு வேறு கண்ட்ரிலேருந்து வந்த மக்களை ஒரு நிமிஷம் நம்ம பார்க்குறது இல்லை, பழகின மொத்துக்கும் அவங்களுக்கும் வேறு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் பார்ப்பாங்க. இது ஏன், நீங்கள் ப்ரெக்னென்சியில் யாரையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களோ அது அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகி அந்த குழந்தையோட நர்வில் பிரெயினில் போய் டெபாசிட் ஆகிருக்கும் விஷுவலுக்கான ஏரியாஸில். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா 7வது மாதத்தில் அந்த ஃபங்க்ஷனை வச்சு எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்க்க வச்சு, ஹைட்டாக இருக்கிறவங்க, ஷார்ட்டாக இருக்கிறவங்க, கலராக இருக்கிறவங்க, அண்ட் முக்கியமாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கலர்ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் வச்சு டேஸ்ட் பண்ண வச்சு அந்த குழந்தைக்கு அந்த டேஸ்ட் போகணும், வளையலோட சவுண்டு, நல்ல ஸ்மெல், கலர்ஃபுல்லான விஷயங்கள், கலராக இருக்கிற மஞ்சள் குங்குமத்தில் ஆரம்பித்து ஃப்ளார்ஸு, ஸ்வீட்டு, அத்தனையும் அந்த 5 புலன்களுக்கான வேலைகளாக அந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இன்றைக்கி மேலை நாடுகளில் எடுத்து அனலைஸ் பண்ணி 7வது மாதத்தில் ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லா தகவல்களும் நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக பண்ணின விஷயந்தான். சிலது கால மாற்றத்தினோட காரணமாக அதெல்லாம் மறந்துருக்கோம், தவிர்த்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம உடம்போடவும் நம்மளோட சில ஆக்டிவிட்டீஸோடவும் சார்ந்ததாக இருக்குது. அடுத்தது இந்த வளகாப்பு மாதிரியே வேறு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரெக்னென்சியில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே நமக்கு இது சரியா இல்லை, நம்ம வீட்டில் இது சரியா இல்லை, நம்மளோட மனசு ஒரு நிலையாக இல்லைன்னு உங்களுக்கு தோணிட்டே இருந்து எந்த விஷயம் தோணிட்டே இருக்கோ அந்த குழந்தையும் அதே மாதிரி வெளியில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஹேட் பண்ணுற மாதிரியும் பர்டிகுலர் பீப்புளை ஹேட் பண்ணுற மாதிரியும் நிறையா நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வர மாதிரி ஒரு ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. ஃப்ரெஞ்சில் ஒரு சைக்கோ லிங்குவிஸ்டிஸ்ட் கிட்ட ஒரு 3 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிற ஒரு டிசீஸ் இல்லையா, ஒரு நிலை. அந்த குழந்தைய கூட்டு வந்து அவர்கிட்ட பேச வைக்கிறாங்க. அவர் ஒரு ஃபேமஸ் பர்சன். கொஞ்ச நேரம் பேசினா கூட ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அந்த குழந்தைகிட்ட கொண்டு வந்துடுவார். எந்த வார்த்தையுமே அந்த குழந்தைகிட்ட இருந்து கொண்டு வர வைக்க முடியல. நிறைய பேசி பார்க்குறார் ஃப்ரெஞ்சில். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு ஒரு கால் வருது. ஃபோன் எடுத்து அதில் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி, அவர் இங்கிலீஷில் பேசுகிறார். பேசின உடனே அந்த குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை, சில வார்த்தைகளை அவரை மாதிரியே ரிப்பீட் பண்ணுது. இவருக்கு பயங்கர ஷாக். உடனே இங்கிலீஷில் பேசி பார்க்குறாரு. அந்த குழந்தை ரொம்ப அழகாக இங்கிலீஷில் அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறா, அதை அழகாக வெளிப்படுத்துகிறா. உடனே பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவர் கேட்குறாரு, உங்களுக்கு லைஃப்பில் இங்கிலீஷ் எங்கேருந்து வந்துச்சு, எந்த இடத்துல உங்கள் இங்கிலீஷ் மிக்ஸ் ஆச்சு உங்கள் லைஃப்லன்னு கேட்குறாரு. அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, நாங்கள் ஃப்ரான்ஸில் தான் இருக்கோம், ஃப்ரெஞ்சில் எந்த இடத்துலையும் ஃப்ரெஞ்சு விட்டு நாங்கள் இங்கிலீஷ்க்கு போகவே இல்லை, பேச வேண்டிய நெசசிட்டியே இல்லை த்ரூ அவுட் இந்த குழந்தையோட டேஸில் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஒரு 3வது 4வது மாதத்தில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக க்ரைசிஸ் வந்துச்சு, நிறைய பண நெருக்கடி. அந்த குழப்பத்திலேயே நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன். அது ஒரு இங்கிலீஷ் பேஸ்ட், யூகே பேஸ்ட் கால் சென்டர். அங்கே நான் கொஞ்சம் இங்கிலீஷில் பேச வேண்டியதாக இருந்துச்சு, கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் அதை கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். ப்ரெக்னென்சியில் நீங்கள் தேவையில்லாத சில விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக கற்றுக்க வேண்டிய லாங்குவேஜ் பார்ட்டில் வேறு ஏதோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் எதில் அழுத்தம் கொடுத்து எதை கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் இன்வால்மெண்ட் இல்லாமல் செஞ்சிட்டு இருந்தாங்களோ, அதாவது நான் சொல்ல வர்றது, அவங்க யூகேயில் அந்த கால் சென்டரில் வேலை செய்கிற நிர்பந்தம் வந்தப்போ கொஞ்சம் நல்ல தடுமாறி அந்த ஃப்ரெஞ்சை விட்டுட்டு இங்கிலீஷ் கற்றுக்கணுமே அப்படின்னு ஆசையோடு அவங்க செய்யலை, அந்த வேலையை பிடிச்ச மாதிரி செய்யலை. அப்போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி வேலை செஞ்சு லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டிய இடத்துல அது இல்லாமல் பண்ணிடுச்சு.
ஸோ அந்த குழந்தைக்கு ஃப்ரெஞ்ச் வராமல் இங்கிலீஷ் டாமினண்ட்டாக அந்த இடத்துல ஆயிருக்கு. ஸோ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஹார்மோன்ஸ் அப்படின்னா ப்ரெக்னென்சியில் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஹியூமனுக்கு தூங்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகணும். ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நினச்சிக்கலாம் அவங்கக்கிட்ட இருக்கிற கார், அவங்கக்கிட்ட இருக்கிற சில மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னால அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் சொல்லுவோம் என்டார்ஃபின் ஹார்மோன் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா அவங்க எந்த நேரமும் சிரிச்சுட்டே ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த என்டார்ஃபின் எப்போல்லாம் செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, வைல் ஹியரிங் மியூசிக், பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்யும்போது, வைல் ஹேவிங் செக்ஸ், இந்த மாதிரி நேரத்தில் அந்த என்டார்ஃபின் செக்ரேட் ஆகும். இந்த மாதிரி பசிக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது. எல்லாமே ஹார்மோன் பேஸ்ட். ப்ரெக்னென்சியில் அத்தனை ஹார்மோன்ஸும் உங்கள் குழந்தைங்களுக்காக போயிட்டுருக்கு. வூமில் இருக்கிற குழந்தைக்கு சஃபிஷியண்ட்டாக சப்ளை ஆகிட்டுருக்கும். டெஸ்ட், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகிருக்கும். அந்த குழந்தையோட ஒவ்வொரு டைஜஸ்டிவ் ஆர்கனை ரிலேட் பண்ணி அதுக்கு நிறையா ஹார்மோன் செக்ரேட் ஆகிருக்கும். ஏன் வாமிட்டிங், நாசியாலாம் இனிஷியலாக வருதுன்னா கூட அது ஹார்மோன்ஸ் உங்கள் பாடியில் குழந்தைக்கு சப்ளையாருக்காக வேண்டி நிறைய செக்ரேட் ஆகும்போது தான் அந்த உபாதைகள்லாம். அதனால் மொத்தத்தில் தெளிவாகவும் ஹாப்பியாகவும் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். இதை மட்டும் செஞ்சால் நான் ஹாப்பியாக இருப்பேனா? இல்லை, பாசிட்டிவாக இருக்கணும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், அதுக்கு அடுத்ததாக நல்ல என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். நாங்கள் எப்போவுமே 4 பில்லர்ஸ்னு சொல்லுவோம். அந்த 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் பேசிக் நல்ல டயட், 2வது நல்ல தூக்கம், 3வது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ், 4வது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஒரு சேருக்கு 4 கால் இருக்கிற மாதிரி 4 பில்லரை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். நன்றி. உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தபடியே கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நம்ம ரொம்ப ஃபிட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடியே பல யோகாசனங்களை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம உடம்பை ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இதை பற்றின தெரிஞ்சுக்கிற செக்மெண்ட் தான் இது, உடலின் மொழி. யோகக் கலையினை தொடர்ந்து செய்வதன் மூலம் உடல், மனம், ஆன்மா 3ம் புத்துணர்ச்சி பெறும். அப்படி நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய யோகாசனங்களில் இன்று நாம் காணவிருப்பது திரிகோணாசனம். திரிகோணாசனம் செய்வதற்கான விதிமுறைகள். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. கழுத்து வலி மற்றும் இடுப்பு வலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. இந்த ஆசனம் நேராக நிற்கும் நிலையில் இருந்து ஆரம்பமாகிறது. பாதங்கள் 2ம் இணைந்து இருக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்தபடியே கால்களை முடிந்தவரை அகலமாக வைக்க வேண்டும். சாதாரண மூச்சுக்கு வரவும். மறுபடியும் உள்மூச்சு எடுத்தவாறே கைகள் 2யும் தோள்களுக்கு சமமாக உயர்த்தவும். சிறிது இடைவெளி விட்டு மூச்சை வெளியே தள்ளியவாறு வலது கையை வலது கால் பக்கத்தில் தரையில் ஊன்ற வேண்டும்.
இடது கையை மேலே உயர்த்த வேண்டும். சுவாசம் சாதாரண நிலையில் இருக்க சில நொடிகள் இந்த ஆசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இடது கால் பாதம் மாறாமல் இருக்க மூச்சை உள்ளிழுத்தவாறே உள்ளங்கையை அழுத்தி உடலை மேலே எடுத்து வர வேண்டும். கைகளை கீழே இறக்க வேண்டும். இரு கால்களையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். கண்களை மூடி தியானிக்க வேண்டும். இப்போது இடது காலை வலுப்படுத்தும் விதமாக மறுபாதியை பார்க்கப் போகிறோம். மூச்சை உள்ளே இழுத்தபடியே கால்களை முடிந்தவரை அகலமாக வைக்க வேண்டும். இப்போது மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகளை பக்கவாட்டில் தூக்க வேண்டும். மூச்சை வெளியே விட்டவாறு இடது கையை தரையில் வைக்க வேண்டும். இடது காலுக்கு பக்கத்தில் உள்ள இடது உள்ளங்கையை அழுத்தி வலது கை மேல் நோக்கி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். சுவாசம் இயல்பாக இருக்க இந்த நிலையை தொடர வேண்டும். இடது கால் தொடைப்பகுதியை முடிந்த அளவு தரைக்கு இணையாக வைத்திருக்க வேண்டும். இடது உள்ளங்கையை அழுத்தி உடலை மேலே எடுத்து வர வேண்டும். மூச்சை வெளியே விட்டவாறு கைகளை கீழே இறக்க வேண்டும். இரு கால்களையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும்.
கண்களை மூடி ஓய்வு நிலைக்கு செல்ல வேண்டும். திரிகோணாசனம் செய்யும் முறையை மீண்டும் பார்க்கலாம். திரிகோணாசனம் செய்வதினால் ஏற்படும் நன்மைகள். கால்களில் உள்ள கணுக்கால், முட்டி, தொடைகள் வலுவடையும். விலா எலும்பு மற்றும் நுரையீரல் நன்கு விரிவடையும். வயிற்றுக் கோளாறுகள் நீங்கும். ஒவ்வொரு நாளுமே இந்த செக்மெண்ட்ல நட்சத்திரங்கள் அவங்களோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு என்ன நட்சத்திரம் வந்து நம்ம நட்சத்திர வீடியல் செக்மெண்ட்ல நமக்காக பல விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்கன்னு பார்க்கலாம். இது நட்சத்திர வீடியல். வணக்கம், நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். நட்சத்திர விடியல் நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சில பேர் அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, சில பேருக்கு அப்படியே சர்ப்ரைஸாக நடந்துடும். எனக்கு வந்து செகண்ட் கேட்டகரி, எனக்கு சர்ப்ரைஸாக நடந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்தது. வெங்கட் பிரபு சார் வந்து அந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன், அதில் நீ தான் லீட் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் வந்து சினிமா வரணும், அப்பா டைரக்டராக இருந்தால் கூட சினிமாவில் வரணும், அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இந்த சிந்தனையும் இருந்ததில்லை. பட் அவர் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஐ வாஸ் லிட்டில் பிட் ஹெசிடன்ட், பட் ஸ்டில் வந்து எனக்கு ஏதாவது புது விஷயம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் ஓகே. அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச க்ரூ, அவரும் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக சொன்னார். வந்து பிக்னிக் மாதிரி ஜாலியாக இருக்கும், நீ பயப்படாத, எல்லோரும் தெரிஞ்சவங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு பி பயமாலாம் இருக்காதுனால சரின்னு ஜாலியாக நானும் போயிட்டேன். படம் நடந்துச்சு. அதில் எனக்கு ஒரு சாங் கொடுத்தாங்க, யாரோன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான சாங், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோடய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது அந்த படமும் அந்த சாங்கும் தான். படத்தில் பெருசாக வந்து எனக்கு நிறைய சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, சாங் கூட பாதி சாங் தான் வரும். ஸோ நான் வந்து எனக்கு எந்த ஹோப்ஸுமே இல்லை இது வந்து ஒன்று பெருசாக எல்லோரும் திரும்பி பார்க்க போகிறாங்க அந்த மாதிரிலாம். பட் படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள்லேயே வந்து நான் நடந்து ஷாப்பிங்கில் இருக்கும்போது யாரோ பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ரெகக்னேஷன் கொடுத்துச்சு, டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காத விஷயம் நிறைய பேருக்கு நடக்கும். உங்களுக்கும் வந்து உங்கள் டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கலாம், இல்லை வந்து நடக்கலாம், இல்லை ரொம்ப பக்கத்தில் கூட இருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமே நடக்கும். ஜீவிதா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எதுக்கு பொருந்ததோ பொருந்தலையோ கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு பொருந்தும். ஒரு பொருள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காக மட்டும் சாப்பிடக்கூடாது, அந்த பொருளில் உண்மையிலே என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். கண்டிப்பாக கீர்த்தி, அந்த மாதிரி தான் நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவில் மருத்துவ குணம் எவ்வளோ இருக்குன்றத சொல்ல வராரு டாக்டர் சிவராமன். இது உணவும் உண்மையும்.
வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இந்த உணவும் உண்மையும் நிகழ்ச்சியில் பல நம்ம தெரிந்திராத, இதுவரை நாம் அறிந்திராத பல உண்மைகளை, உணவு சார்ந்த உண்மைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். சாப்பாடுனா நம்ம ஏதோ பசியாற்றுவதற்கான ஒரு விஷயம் மட்டும்தான் நிறைய பேர் தெரியும். இல்லை நல்ல மனதுக்கு பிடித்தமான இடத்துல நல்ல ருசியான ஒரு உணவை போய் சாப்பிட்றது மட்டும்தான் ஒரு விஷயமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும், உணவில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களுக்கு பின்னாடியும் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது, எந்த அளவுக்கு அதில் இயற்கை நமக்காக மெனக்கெட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது சில சமயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப ஸ்டேப்பிள் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா நிறைய பேருக்கு தென்னிந்திய மக்களுக்கு அரிசி தான் ஞாபகம் வரும். அப்போ அரிசியை வைத்து தான் பல உணவுகள், அது சோறாக்கி சாப்பிட்டாலும் சரி, இல்லை அரிசியிலிருந்து பிட்டோ, வடகம், அப்பளம் எல்லாமே அரிசியை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இட்லி தோசையிலேருந்து எல்லா உணவுகளுமே பெரும்பாலான உணவுகள் இருந்தது. ஆனால் இந்த அரிசி அப்படின்னா நிறைய பேர் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு நெல்லரிசி மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளாடி ஞாபகம் வருது. ரொம்ப நாளைக்கு நம்ம சோறு அப்படின்னாலே நெல் சோறை தான் நம்ம சோறுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அரிசியிலேயே நெல்லை தவிர பல தானியங்கள் நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்திருக்கு. நிறைய சிறுதானியங்களின் அரிசி நம்ம அன்றாட ஸ்டேப்பிள் உணவாக பல ஆயிரம் ஆண்டுகள் நம்மோட இருந்து வந்திருக்குன்னு தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கு நவீன உணவியலாளர்கள் பல ஆராய்ச்சிகள்லாம் செய்ததுக்கப்புறம் இந்த நெல்லரிசியை காட்டிலும் பல வகையில் மேம்பட்டது இந்த சிறுதானியங்களுடைய அரிசி வகைகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆதாரபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அப்படி நம்மோட ரொம்ப பழக்கத்தில் இருந்த ரொம்ப பாரம்பரியமான ஒரு சிறுதானிய அரிசி வகை திணை அரிசி. திணை அப்படிங்கிற அந்த தானியம் நம்ம சங்க இலக்கிய காலங்களில் அதுக்கு முன்னாடி இருந்தே நம்மோடு பழக்கத்தில் இருந்த, அன்றாடம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்த ஒரு உணவு. தேனும் திணைமாவுங்கிற அந்த சொற்றொடர் நம்மளை தமிழ் படித்த எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான உணவாக, விருந்து உணவாக எது அந்த காலத்தில் இருந்ததுன்னா அந்த தேனும் திணைமாவுன்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக குறிஞ்சி நிலத்தில் மலை சார்ந்த மக்கள் வாழும்போது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தேனையும் திணை மாவையும் சேர்த்து சாப்பிடுவதை ஒரு பெரிய ஒரு விருந்து உணவாக நிறைய இலக்கியங்களில் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருந்த ஒரு உணவு திணை உணவு. இந்த திணை அரிசி பார்த்தீங்கனாலே, திணை அரிசியை எடுத்து நம்ம பார்த்தோன்னா நெல்லரிசியை விட திணை அரிசியில் பார்த்த உடனே நமக்கு தெரிகிற மாற்றம் என்னன்னு பார்த்திங்கன்னா, திணை அரிசி அதனுடைய தோடை நீக்கினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப பொன் மஞ்சளான நிறமாக இருக்கும். நான் முதல்ல ஒரு 2000 ஒட்டி திணை அரிசியை நான் பார்த்த உடனே நான் அதை என்னிடம் காண்பித்த ஒரு பேராசிரியர், அவர் ஒரு உணவியல் பேராசிரியர். அவர்கிட்ட பார்த்த உடனே, என்ன சார் இது மஞ்சள் கலராக இருக்க, இந்த தானியம் எப்படி இந்த மஞ்சள் நிறத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அரிசியை விட இதில் மிக அதிக அளவில் பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்களுக்கு பார்வை திறனை கொடுக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸோட ப்ரிக்கர்சர்ஸ் இதில் நிறைய இருக்குது. அதாவது கண் பார்வை திறனை நல்லா கொடுக்கணுன்னா நமக்கு கரோட்டினாய்ட்ஸ் வரும். அதனால தான் நம்ம அன்றாடம் குழந்தைங்களை கேரட் சாப்பிடுங்க, அதில் நிறைய கரோட்டினாய்ட்ஸ் இருக்குங்கிறதுனால தான் அதை கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு சாப்பிட சொல்கிறோம். ஆனால் அந்த கரோட்டினாய்ட்ஸோட அந்த பீட்டா கரோட்டின்ஸ் திணை அரிசிலேயே நிறைய இருக்கிறதுனால தான் அது பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னு முதல்ல எனக்கு அதை சொன்னாங்க. அரிசியில் அந்த நிறம் கிடையாது. நெல்லரிசியில் அந்த விட்டமின் ஏ குறைவாக இருக்குது. நெல்லரிசி நிறைய சாப்பிட்ற மக்கள்கிட்ட விட்டமின் ஏ குறைவாக இருக்குதுன்னு இன்றைக்கெல்லாம் அறிவியல் உலகம் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கு மாற்றாக இயல்பாக இயற்கையிலேயே நமக்கு விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்க அரிசி திணை அரிசி. ஏன் இப்போ பீட்டா கரோட்டீன்ஸ் வெறும் கண் பார்வைக்கு மட்டும்தான் நல்லதான்னு பார்த்தா, அதை தாண்டி அது ஒரு பேசிக்காக இன்றைக்கி நம்ம அதிகமாக பேசப்படுற ஒரு வார்த்தையை தெரிஞ்சிருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு. அதாவது நம்ம உடலில் செல் அழிவுகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் ஆன்டி ஆக்சிடென்ட் படிப்பாங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இந்த திணைன்னு சொல்லக்கூடிய அந்த திணை தானியத்தில் இருக்குது. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு தானியம் திணை அரிசி. அந்த திணையை நம்ம எப்படி நெல்லரிசியை நம்ம சோறாக்கி சாப்பிட்றோமோ, நல்லா ஒரு பங்கு அரிசிக்கு 2.5 பங்கு தண்ணீர் விட்டு நார்மலாக சோறாக்கி அதை நம்ம குழம்பு ஊற்று காய வச்சு இல்லை மோர் சோறு வச்சு எப்படியோ சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரியே திணை அரிசியையும் நம்ம
தண்ணீர் விட்டு வேக வைத்து 2.5 பங்கு, ஒரு பங்குக்கு 2 பங்கோ 2.5 பங்கோ எப்படி நமக்கு கொஞ்சம் பொல பொலன்னு வேணுமோ இல்லை கொஞ்சம் குழைவாக வேணுமோ அதற்கேற்றாற்போல் வேக வச்சு இதே மாதிரி சாம்பார், ரசம், குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடலாம். அரிசி எப்படி சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி சாப்பிடலாம். அதே சுவையும் தரும். இன்னும் கூடுதலாக இதில் வந்து என்னென்னா திணை அரிசியில் வந்து பாலிஷ் போட்டு பட்டை போட்டுலாம் சாப்பிடக்கூடாது. அதை நல்லா வந்து கைக்குத்தலாக நம்ம பெறலாம். இல்லைன்னா புழுங்கல் பண்ணி அதனுடைய ஒரு சில தோடை மட்டும் மேல் தோடை மட்டும் நீக்கிட்டு அதை வந்து நம்ம சாதாரணமாக சோறாக்கி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது இந்த திணை அரிசியின் மேல் தோட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துலேயும் நமக்கு நிறைய அந்த கரையும் நார், கரையாத நார்கள் கிடைக்கும், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும், விட்டமின்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு திணை அரிசி வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. இன்றைக்கு நம்ம எல்லாம் இப்போ கேள்விப்பட்டிருப்போம், சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் சரி, இரத்த கொதிப்பு நோயாளியாக இருந்தாலும் சரி, இல்லை அதிக இரத்த கொழுப்பு இருக்குனாலும் சரி, அரிசியை குறைச்சிக்கோங்க, ரொம்ப பாலிஷ் போட்ட பச்சரிசி எடுக்காதீங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறத கேட்டிருப்போம். ஆனால் நம்ம தென்னிந்திய மக்கள் எப்படியாவது ஒரு வேளையாவது சோறு சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையறவங்க. அப்போ அவங்க நெல்லரிசிக்கு பதிலாக இதே திணை அரிசியில் அவங்க கொஞ்சம் அளவு குறைவாக குழம்பு, காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா, நெல்லரிசி அளவுக்கு திணை அரிசியில் சோறு செஞ்சோன்னா அது ரொம்ப உள்ளே இழுக்காது. அதில் நம்ம சாதாரணமாக ஒரு 4 கரண்டி சாப்பிட்றோம் அப்படின்னா திணை அரிசியில் 2 கரண்டிலேயே அந்த பசி குறைந்து விடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லோ கிளைசிமிக் தன்மையும் சரி, அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய நார்களும் சரி, நம்ம குறைந்த அளவு சாப்பிட்ட உடனே பசியை வந்து குறைக்கக்கூடியது. அந்த மாதிரி அந்த திணை அரிசியை சோறாக்கி சாப்பிடலாம். சின்ன குழந்தைகளுக்கு திணை அரிசியில் வந்து நம்ம மற்ற புட்டு செய்து கொடுக்கறது, திணை அரிசியில் திணை மாவில் வேறு ஏதாவது சின்ன பலகாரங்கள் செய்து கொடுப்பது, இப்போ திணையில் அதிரசம்லாம் கூட செய்கிறாங்க. ஸோ திணை அதிரசம்லாம் செய்து கொடுக்கறது, இதெல்லாம் சுவையோடு சேர்ந்து கொஞ்சம் மருத்துவ குணங்களையும் இந்த சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் திணை அரிசி இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயிலெல்லாம் புட்டமுதுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த புட்டமுது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் திணை அரிசி மாவையும் அதில் வெல்லம் எல்லாம் சேர்த்து தான் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம அந்த திணை அரிசி மாவில் கொஞ்சம் பனை வெல்லமோ இல்லை நாட்டு வெல்லமோ போட்டு கொஞ்சம் அதில் ஏலக்காய் தூளெல்லாம் போட்டு தேங்காய் வறுத்து போட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஒரு சிற்றுண்டி மாதிரி கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல உடலுக்கு ஆற்றலும் கிடைக்கும், ரொம்ப உடல் எடை கூடிடவும் செய்யாது. அதே நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த விட்டமின் ஏ நேச்சுரல் சோர்ஸில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி திணை வந்து உணவாக மட்டுமல்லாமல் உடலுக்கு பல வகையில் நல்லது செய்யக்கூடிய ஒரு பொருள். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் அந்த திணையில் இருக்கிறது என்னென்னா, திணை இயற்கையிலேயே வந்து பை டிஃபால்ட் வந்து ஒரு உரம் இல்லாமல் பூச்சிக்கொல்லி இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு பொருள். இந்த திணையை வந்து பயிரிடுவதற்கு நிறைய உரம் தேவையில்லை, நிறைய பூச்சிக்கொல்லிகளே இதில் தேவையில்லை. எல்லா இதுலேயும் ஒரு வறண்ட பூமியில் கூட வளரக்கூடிய இயல்புடையது. அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரணமாக நம்ம கடையில் வாங்குகிற அந்த திணையே வந்து நமக்கு எந்த விதமான பூச்சிக்கொல்லியினுடைய துணுக்குகளோ இல்லைன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசனுடைய துணுக்குகளோ இல்லாமல் இருக்கும். அது ஒரு வகையில் மிக மிக சிறந்த விஷயம். ஒன்று வந்து நம்ம அதை சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய நபருக்கு அந்த உடலில் இந்த மாதிரி நச்சு துணுக்கள் போகாமல் நமக்கு நாள் தொடர்ந்து சாப்பிட அவர்களுக்கு வேறு பிரச்சனைகள், இன்றைக்கி நிறைய ஒவ்வாமை நோய்கள்லேருந்து அலர்ஜி நோய்கள்லேருந்து புற்றுநோய்கள் வரைக்கும் காரணமாக பேசப்படுகிற ஒன்று வந்து இந்த உரங்கள்லேருந்து பூச்சிக்கொல்லிகள்லேருந்து வரக்கூடிய துணுக்குகள். அப்படி ஒரு துணுக்குகள் இந்த திணை அரிசியில் இருக்காது. அதனால் அது வந்து ஒரு ஆர்கானிக் உணவை நம்ம சாப்பிட்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதை பயிரிடுவதற்கு இது மாதிரி பூச்சிக்கொல்லிகள் உரங்கள்லாம் பயன்படாதனால நிலம் பாதுகாப்பாக இருக்கும். அதை விளைவிக்கிற மண்ணில் எந்த விதத்திலையும் இந்த துணுக்குகள் போகாதனால அந்த பூமியில் அந்த நச்சு துணுக்குகள் உள்ளே போகாமல் தொடர்ந்து அந்த நிலம் பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் அதற்கு அதிக தண்ணீர் தேவையில்லை. அதனால் விவசாயிக்கு வந்து மிக பொருள் செலவு இல்லாமல் ஓரளவுக்கு அவர்கள் வந்து இதை வந்து நல்ல ஒரு உற்பத்தி செய்வதற்கு மிக வசதியாக இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த திணை அரிசின்னு எடுத்திங்கன்னா நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லா இருக்குது, நம்ம மண்ணோட உடல் நலத்துக்கு நல்லா இருக்குது, விவசாயியோட உடல் நலத்துக்கு நல்லா இருக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக வெகு காலந்தொட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த விஷயம் அப்படிங்கிறதுனால எந்த வகையிலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காமல் நம் பாரம்பரியத்தின் முழு பலனை தரக்கூடியது வந்து திணை அரிசி. ஒவ்வொரு வாரமும் நாம இந்த செக்மெண்ட்ல விமன் அச்சீவர் பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அவங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களையும் அவங்க கடந்து வந்த பாதைகளை பத்தி தான் நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. இது அழகின் அழகிலே இவள்.
புள்ளிகளை இணைத்தும் தொகுத்தும் வண்ணங்களை தீட்டியும் அதற்கு ஓவியம் என்று பெயரிட்டார்கள். அது ஒரு காலம். இன்றோ தூரிகையை பயன்படுத்தியும் தூரிகை இல்லாமலும் நவீன தொழில்நுட்பத்தில் ஓவியங்கள் படைக்கப்படுகின்றன. இப்படி உருவாகும் ஓவியங்களில் வெறும் உருவங்கள் அடைப்பட்டு கிடக்காமல் அவை உணர்வுகளை துல்லியமாய் உணர்த்துவதாயும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஓவியங்களை புதிய முறையில் வரைந்து தன் வித்தியாசமான சிந்தனைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார் ஓர் ஓவிய பெண்மணி. அவர் அனாமிகா. ஓவியங்களின் வாயிலாக பல காவியங்களை உணர்த்திக் கொண்டிருக்கும் இந்த சாதனை பெண்மணி சென்னை சாந்தோமில் பிறந்து வளர்ந்தவர். எனக்கு ரொம்ப முக்கியமாக இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டாக ஆகணுங்கிறது அது என்னோட ஸ்கூல் லைஃப்பில் நிறைய வரைவேன். வரைகிறதுல தான் மார்க் வாங்குவேனே. பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலெல்லாம் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் ட்ராயிங்ஸ்லலாம் நம்பி நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அதில் தான் நிறைய ஸ்கோர் பண்ணுவேன். ஒரு மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஹைபிஸ்கஸ் வரையும் போது ஒரு ஹைபிஸ்கஸ்க்குள்ளே இவ்வளோ டீட்டெயில் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு விதை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஸ்டிக்மா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு பார்க்காம இருக்கும். எனக்கு தற்செயலாக ஒரு சின்ன ஒரு மேக்னிஃபையர் கிடச்சிது, ஒரு லென்ஸ் மாதிரி ஒன்று கிடச்சிச்சு வீட்டில். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்போது அந்த பாட்னி கிளாஸோடு நான் ரிலேட் பண்ணி ஒவ்வொரு இலையும் பூக்களையும் போய் பிரித்து பார்த்து, ஸோ இதுங்க எல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடல், அந்த க்யூரியாசிட்டி இருக்குது இல்லையா, இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்காம இருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுதுங்கிற ஒரு எண்ணத்திலேயே நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு யோசிச்சது. இவரது தந்தை ஓர் இன்ஜினியர், தாயார் துணிகளில் எம்ப்ராய்டரி செய்யும் தையர் கலைஞர். பெற்றோர் இருவரின் தொழிலும் அனாமிகாவின் உள்ளத்தில் ஆழப்பதிந்து ஓவியர் கலையின் மீது ஓர் ஈர்ப்பை உண்டாக்கியது. என்னோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவும் அப்பாவும் பெரிய ரோல் மாடல். அவங்க என்ன பண்ணுவோம், அப்பா சிவில் இன்ஜினியராக இருந்ததுனால அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் புது வீடு கட்டி காம்பவுண்ட் வால்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே காசு பண்ணுவோம். அப்பா ஈவினிங்கில் டெய்லி ஸ்கூல்லேருந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே வருவேன் நான். இன்றைக்கி இன்னொரு காலம் போட போகிறோம், பில்லர்ஸாக போடுவோம், இந்த கலவை எப்படி போடணும், இப்படி இவ்வளோ சிமெண்ட்டு, அந்த ரேஷியோ, அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டாக்டைலாக நம்மளை நிறைய விஷயத்தில் வளர்க்கும். எங்கள் அம்மா நல்ல எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூடவே உட்காந்து கற்றுக்கிட்டு அதை பண்ணும்போது அது அதில் வர நமக்கு திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும்னா நம்மளை இது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் நாங்களே தச்சுக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எல்லா விஷயங்களும் நாங்களே நிறைய பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க. வீட்டில் ஒரு சின்ன சின்ன வேலை இருந்தாலும் வீடை அழகுபடுத்துறதுலேருந்து ஒரு தேவையான பொருட்கள் நாமளே பண்ணிக்கணுங்கிறது பார்த்திங்கன்னா அது என்னோடய ஆர்ட் கரியருக்கு இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்ததுன்னு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் அதை என்னை பெரிய விஷயத்தில் வளர்த்துது. ஸோ அந்த ஒரு ஆர்ட்டை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது, அதோட பேசிக் விஷயங்கள் என்ன திருப்தி அதனால் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேசிக்கான ஒரு நான் இருந்த ஒரு வளர்ப்பில் எனக்கு கிடைச்ச அந்த வளர்ப்பில் கிடைத்தது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓவியக் கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெற வேண்டுமானால் முதலில் ஓவிய பயிற்சி பெற வேண்டும். அதற்கு இவர் தேர்ந்தெடுத்தவர்தான் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற ஓவியர் திரு தனபால் அவர்கள். காலேஜ் படிக்கும்போது அது ஒரு 5 வருஷ கோர்ஸு, பேச்சுலர்ஸ், அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி. ஸோ டோட்டலாக 7 இயர்ஸ் முடிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா காலேஜில் எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நான் சவுத் இந்தியாவில் ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான ஆர்டிஸ்ட் கிட்ட நான் ஒரு 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆர்ட் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் தனபால்னு சொல்லிட்டு, எஸ் தனபால், அவர் ரொம்ப சவுத் இந்தியாவில் முக்கியமான ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர்கிட்ட நான்
ஆர்ட் காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணணும், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் வந்து நீ வந்து டெய்லி வர ஆரம்பிச்சிரு, நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணணும் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஸோ வந்து டெய்லி போவோம், காலையில் போயிட்டு உட்காந்துட்டு இது ஒரு வாஸ் அரேஞ்ச் பண்ணுவார், ஒரு ஸ்டில் லைஃப் இருக்கும், அதை பார்த்து வரைவோம். அவர் எனக்கு சொல்லி கொடுத்த விதம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, எதுவுமே இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்குள்ளே இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயப்படுத்த மாதிரியான ஒரு முறையே இருக்காது. உனக்கு என்ன தோணுதோ உன்னோட வழிப்படி நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு முறையில் என்னை வளர்த்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. ஓவியக் கல்லூரியில் பயின்ற போது எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து உணர்வு பூர்வமாக ஓவியத்தை வரைய வேண்டும் என்ற நோக்கம் இவரது உள்ளத்தை ஆட்கொண்டது. இதுவே இவரை மற்ற ஓவிய கலைஞர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்டுங்கிறது என்னவா இருக்குன்னா, நான் என்னவா பார்க்குறேங்கிறது விஷயத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் வந்து நிறைய விஷயங்களோட நம்ம கூட இருந்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன நம்மளை பண்ணுது, நம்ம என்னவா இருக்கோம், எப்படி இருக்கோங்கிற ஒரு சின்ன உணர்வு பூர்வமான ஒரு தேடலில் தான் வந்து ஆர்ட்டோட ஒரு இது ட்ராவல் போயிட்டே இருக்கு எனக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு 15 வருஷ ஒரு வழியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் இது என்ன, இதோட இப்போ ஒரு சின்ன ஒரு காலேஜில் இருக்கும்போது ஒரு 100 பெயிண்டிங் பண்ணியிருப்பேன். அந்த பெயிண்டிங்கே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து இதெல்லாம் நான் பண்ணேனா எதுக்காக, அந்த நேரத்துலையுமே ஒரு தேடல் இருக்கும். அது எதுக்காக, ஒரு ஆர்ட்டுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு தேடலில் ஒரு ஸ்டேஜில் வந்து இது ஆர்ட் கிடையாது, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணணும், வேறு என்னமோ ஒன்று இருக்குங்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ எனக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன, இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன, நீ என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை உள்வாங்கிற ஒரு கருவியாக தான் என்னை பார்க்குறேன் நான். இப்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன விஷயங்களையுமே ஒரு மரியாதையோட, இப்போது சாதாரணமாக இது ஒரு ரோடு தானே, இது ஒரு இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தவிர்த்துட்டு ஏதோ ஒரு மரியாதையோடு பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கேன் நான். உணர்வுகளை ஓவியமாய் சித்தரிப்பதில் இவர் கையாண்ட புது உத்திகள் இவரை புகழின் உச்சத்தில் ஏற்றி வைத்தன. தூரிகை முனையால் தீட்ட முடியாத மெல்லிய கோடுகளை தன் ஓவியங்களில் கொண்டு வர இவர் புதிய முறைகளை கையாண்டார். இப்போ நான் பண்ணுற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கண்டெம்ப்ரரி ஆர்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அது நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ ஆயில் கலர் ஒர்க் பண்ணால் ஆயில் பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டெம்பரரி ஆர்ட்டுங்கிறப்போ என்னவா இருக்கும்னா, இப்போ தாட் பேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம யோசனைக்கு என்ன நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா யோசனைக்கு தேவை வந்து ரொம்ப ஒரு கேன்வாஸில் வந்து பேப்பர் மாதிரி இருக்கணும், அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலான ட்ராயிங் பண்ணணுங்கிறப்ப நானே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சில்வர் பாயிண்ட்டுங்கிற ஒரு டெக்னிக் மூலமாக ரொம்ப ஃபைனான தின் லைன்ஸ்னால் வரையக்கூடிய ஒரு டெக்னிக். அது வந்து மிக்சட் மீடியான்னு சொல்லுவாங்க. இல்லை வாட்டர் கலர், அக்ரிலிக் கலர் எல்லாத்தையும் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயமாக யூஸ் பண்ணுவேன். பேசிக்காக முக்கியமான விஷயமா பார்த்திங்கன்னா சில்வர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது பியூர் சில்வரை வந்து ஒரு கம்பி மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து பென்சில்குள்ளே, மைக்ரோடிப் பென்சில்குள்ளே போட்டு ரொம்ப ஃபைனாக ட்ராயிங் பண்ண முடியும். ஸோ அதை தான் இப்போ பேசிக்காக நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இலக்கை மட்டுமே கவனத்தில் கொண்டு அதை நுட்பமாகவும் துல்லியமாகவும் அதே சமயத்தில் புதுமையாகவும் ஓவியங்களை படைக்க வேண்டும் என்ற நிலையில் தொடர்ந்த இவரது தேடல்தான் இவரை உலகமே உற்று பார்க்க வைத்திருக்கிறது. எனக்கு வந்து யூகேக்கு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது என்னவா இருக்குன்னா, ஒரு ஸ்காலர்ஷிப் மூலமாக, சார்ல்ஸ் வாலஸ் ஸ்காலர்ஷிப் மூலமாக அங்கே போயிட்டு ஒரு 6 மாதம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அது என்னென்னா வுட் பிளாக் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. அது வுட்டை எடுத்துகிட்டு அதில் காவ் பண்ணிவிட்டு அதில் வந்து கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து பிரிண்ட் எடுக்கிறதுங்கிறது ஒரு வித்தியாசமான டெக்னிக். ஸோ அதை படிச்சுட்டு அதை நான் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓர் குடும்ப தலைவியாய் இருப்பினும் ஓவியக்கலையின் மீது இவருக்கு இருக்கும் தாகம் இன்னமும் தணியவில்லை. ஓவியக் கல்லூரியில் பயின்ற காலங்களில் பெற்றோர் இவருக்கு கொடுத்த நம்பிக்கை மிகுந்த சுதந்திரம் ஓவியக்கலையில் இவர் காலூன்ற உதவியாய் இருந்தது. எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்கள் ஃபேமிலியில்
நான் படிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் பெண்கள்னா வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்த டைம். நாங்களே பார்ப்போம், என்னோடய ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காலேஜில் வந்து அவங்க அண்ணன் தம்பிங்களோட எஸ்கார்ட்டோடு வருவாங்க, அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வெறும் சேஃபாக இருந்துக்கோ, மற்றபடி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கிற ஒரு தன்மையோடு தான் இருப்பாங்க. மற்றபடி அந்த ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. நான் இப்போ ஒரு 10 o'clock 10:30 வந்து காலேஜ் முடிச்சுட்டு என்னென்னமோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னா கூட எனக்கு வந்து எந்த விதமான ஒரு வேறு தேவையில்லாத எண்ணமும் இருக்காது. எனக்கு வந்து என் மேலே பேரண்ட்ஸ் வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெண்டர் பேஸ் ஒரு தேவையில்லாத பயமோ எதுவோ இல்லாத என்னை வளர்த்துது. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இப்போது எங்கள் அண்ணா, எங்கள் அக்கா, வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல என்கரேஜ்மெண்ட். என்னோடய ஆர்ட் ஒர்க்கை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு க்ரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு மெம்பர் பார்த்திங்கன்னா எங்கள் வீடாக தான் இருக்கும். இது என்ன இப்படி பண்ணுற? ஸோ ஆர்ட் ஒர்க்குக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன தெரியும்னா, இதை எதுக்காக பண்ணேங்கிற ஒரு கேள்வியும் தேவைப்படும். ஸோ இப்போ நான் எதுக்காக நான் பண்ணேங்கிற கேள்விகள் வேறு பேர்கிட்டேருந்து வரும்போது உங்களை நிறைய விதத்தில் அது வளர்க்கும். ஓவியர் ஒருவரே இவரின் கணவராய் வாய்த்ததால் இந்த கலை பயணம் வெற்றியுடன் தொடர்கிறது. என்னோட கணவரை பற்றி சொல்லணுன்னு, அவர் என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க கூடவே நான் படித்ததுனால எனக்கு வந்து அவங்க கூட இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். அது எப்படின்னா, ஒரு பேசிக்கலாக நான் இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சொன்ன மாதிரி அவருமே ஒரு கிரிட்டிக் தான். பேசிக்கலாக ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் வர்றது அவர்கிட்ட தான் வரும். அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது ஏன் பண்ண, இது எதுக்காக, நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அவரும் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால நிறைய லெவலில் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மாறுபட்டு நிறைய கோணங்களில் பார்க்க முடியும். இப்போது அது ஆர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு பேசிக்கலாக ஒரு கணவர் ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. இந்த துறையில் இவர் கையாளும் புதுமைகளும் இவரது தேடல்களும் ஆழ்ந்த ஓவிய ஞானமும் இவர் மீது புதியதோர் மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னோட ஒர்க்கு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நிறைய நான் ட்ராவல் பண்ணுவேன். அப்புறம் நிறைய விஷயங்களை போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் நிறைய விஷயங்கள் எங்கெங்கேயோ போக வேண்டியிருக்கும். இப்போது ஆக்ராவுக்கு போயிட்டு ஒரு கண்ணாடி பீட்ஸ் செய்கிறவங்க கிட்ட உட்காந்து ஒரு 2 மாதம் கற்றுக்கணுன்னா அதை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ ஒரு 10 நாள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான ட்ராவல் பண்ணி அங்கே போய் ஸ்டே பண்ணணும். அந்த ஒரு புது வகையான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருந்து அந்த வேலையை முடிக்கணுன்னா எனக்கு அங்கே அதுக்கான ஒரு எஃபர்ட் எடுத்து ட்ராவல் பண்ண வேண்டி போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது எதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையாவோ ஸ்ட்ரகிளாவோ இருக்காது. நுண்கலை குழுவின் தேசிய மாநில விருதுகள் என தன் கலை ஆர்வத்தால் ஓவிய உலகிற்கே பெருமை சேர்த்தவர். தன் புதுமை ஓவியங்களின் மூலம் உலகப் பார்வையை தன் மீது திரும்ப வைத்திருக்கும் இந்த ஓவிய பெண்மணி அனாமிகா தன் சரித்திர புத்தகத்தில் மேலும் பல சாதனைகள் குவிக்க வேந்தர் டிவி அன்புடன் வாழ்த்துகிறது. இன்னைக்கு புத்தம் புது காலை நிகழ்ச்சி மூலமா பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் வேறு செட் ஆஃப் செக்மெண்ட்ஸோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். Until then, bye from Jeevitha and Kritika from புத்தம் புது காலை. Bye.